நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்? நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், ப்ளஸ் கரியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்? சொந்த ஊர் வந்து பெரியகுளம். பெரியகுளம். ஓ அருமையா. சென்னை வந்து அரௌண்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்தாச்சு. செட்டில் ஆன ஜாப் தான். சரி, ஓகே. நீங்கள் இந்த டீச்சர் ப்ரொஃபஷன் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? டீச்சர் ப்ரொஃபஷன் நான் தேர்ந்தெடுக்கல, ப்ரொஃபஷன் என்ன தேர்ந்தெடுத்து. அப்படியா? ஓகே. அது வந்து ஒரு சுழற்சியில வந்து நான் சிக்கினதுன்னு சொல்லலாம். அப்படியா? யதார்த்தமா நடந்தது, நீங்களா வந்து முடிவு பண்ணி நீங்க டீச்சர் ஆகணும்னு நினைக்கல? முடிவு பண்ணி டீச்சர் ஆகணும்லாம் நினைக்கல. சரி. நான் வந்து ஐம் டபுள் பிஜி. ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து MBA முடிச்சேன். ஓகே. UG வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமா, இது பண்ணா அது பண்ணா இதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு. சரி. நான் ஒரு நிரந்தரமா ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல பையன் கஷ்டப்படுறது அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஆமா, அதான் விஷயம். ஆமா, ஓகேங்களா. பட் சம்பளம் நல்ல சம்பளம். அப்புறம் எம்டெக். எம்டெக் படிக்கிட்டீங்க? ஆமா. எல்லாமே பார்ட் டைம் படிச்சீங்களா இல்ல எல்லாமே ஃபுல் டைம் ரெகுலர்? ஃபுல் டைம். அப்படியே விட்டுட்டு டக்குன்னு நீங்க படிப்பு போயிருவீங்க? ஆமா, வேலையை விட்டுட்டு அப்படியே படிப்பு. ஆமா. அப்பா பரவாயில்ல. ஏன்னா உங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல அந்த டைம்ல. அதான் பெரிய விஷயம். அதுதான் வந்து அவங்க, நான் தான் சொல்றேனே, அவங்க சப்போர்ட் பண்ணி 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 நம்மள வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஹேண்டிகேப் பண்ணிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும் இருக்காங்க. ஓகே ஓகே. சோ நீங்க வந்து திரும்ப ஸ்கொயர் 1க்கு. ஆமா. இந்த இது மாதிரி என்ன கேம்? ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி இது ஏணில ஏற வேண்டியது. ஆமா ஆமா. பாம்பு இறக்கி விட்டு அது மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா. எனர்ஜி ஆடிட்டிங்ல ரிலேட்டட். ஒரே பையனா நீங்க? நான் சிஸ்டர் இருக்காங்க, பட் ஆமா பையன். அதுதான் விஷயம். கேபிட்டலைஸ். சோ இந்த ஊர்னது என் ஃபேமிலியில ஒரு 20 டீச்சர் இருக்காங்க. ஓகே ஓகே. சித்தி, சித்தப்பா எல்லாருமே நீங்க டீச்சர். சரி, ஓகே டீச்சர் ஆகும் ஃபைன் பண்ண வேண்டிய இது வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் படிக்கும் போது நான் வந்துட்டு இருந்த இன்ட்ராக்ஷன் லெவலோட இன்னைக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் NCS நேஷனல் கரியர் சர்வீசஸ்ல கரியர் கவுன்சிலரா என்ரோல் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீவியேஷன் பாராமீட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் வளர்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து பாத்துக்கிறாங்களே தவிர குழந்தைங்க நம்மள பாக்குறாங்கன்ற அவேர்னஸ் இல்லை. ஓஹோ, சரி சரி. நீங்க வந்து உங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ல சொல்லுங்க. நீங்க ரொம்ப சிம்பிள் சார். ட்ரைனிங்ஸ், கவுன்சிலிங் பண்றீங்க. இப்ப நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில. உங்களுடைய தனித்துவம்? நான் ஃபுல்லா ஃபினான்ஷியல் பிளானிங்கோட கரியர் கவுன்சிலிங் பண்ணி கொடுக்க முடியும். சரி சரி. அது 6 மந்த் அப்ப ஃபுல்லா எல்லாமே பிரைவேட் ஃபைனான்ஸ் போய் நிறைய வட்டி கொடுத்து மாட்டிக்குவாங்க. லைஃபே வந்து அப்படியே ஆசைப்படுறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க IIT-ல படிக்க வைக்கிறதுனா கவர்மெண்ட் செலவுல படிக்க வைக்கணும். IIT-ல படிக்க வைக்கிறதுனாலும் செலவு பட்ஜெட் இருக்கு. IIM-ல படிக்க வைக்கிறது அதை விட ட்ரிபிள் பட்ஜெட். ஓகேங்களா? கரெக்ட். ரிலேஷன்ஷிப்ல கன்ஸ்ட்ரெயின்ட் வரதே 50% ஃபினான்ஸ், 50% தான் வந்து அதர் இஷ்யூஸ்னால. எல்லோருக்கும் வணக்கம். RS மணியின் உங்கள் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு ராஜ்குமார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ராஜ்குமார். நீங்க எங்க ஷோக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்துறீங்க. நன்றி சார். ஓகே, எனக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. ஓகே, அருமை அருமை அருமை. சூப்பரா சொன்னீங்க. நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜ்? நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன், பிளஸ் கரியர் கன்சல்டண்டா இருக்கேன். ஓகே. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு? 5 இயர்ஸ். ஓகே, அருமை. ஸோ பிஃபோர் நம்ம கரியருக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊரை சார்ந்தவர்? சொந்த ஊர் வந்து பெரியகுளம். பெரியகுளம். ஓ அருமை. சென்னை வந்து அரௌண்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்தாச்சு. செட்டில் ஆயிடுச்சு சென்னையில். ஓகே ஓகே ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் 2 பேருமே வெல் செட்டில்டு. 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அம்மா வந்து டீச்சர் வந்து HMR ரிட்டையர்ட் ஆனாங்க. அப்பா வந்து சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. தமிழ்நாடு விவசாயம் கார்பரேஷன்ல வேலை பார்த்தாரு அப்பா. ஓகே, கவர்மெண்ட் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் தான். சரி, ஓகே. நீங்க இந்த டீச்சர் ப்ரொஃபஷன் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க?
டீச்சர் ப்ரொஃபஷன் நான் தேர்ந்தெடுக்கல, ப்ரொஃபஷன் என்ன தேர்ந்தெடுத்து. அப்படியா? ஓகே. அது வந்து ஒரு சுழற்சியில வந்து நான் சிக்கினதுன்னு சொல்லலாம். அப்படியா? யதார்த்தமா நடந்தது, நீங்களா வந்து முடிவு பண்ணி நீங்க டீச்சர் ஆகணும்னு நினைக்கல? முடிவு பண்ணி டீச்சர் ஆகணும்லாம் நினைக்கல. சரி. நான் வந்து ஐம் டபுள் பிஜி. ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து எம்பிஏ முடிச்சேன். ஓகே. யூஜி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அரௌண்ட் 6 months. 6 months பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் சம்பளத்துல ஒரு கம்பெனில ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இங்க சாலிகிராமம்ல பின்னாடி அத்தி அந்த இந்த பெல்ட் இருக்கும், போரூர் பெல்ட் இருக்கும், அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், அங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டோட அப்பாவோட கம்பெனி. எந்த வருடம் இது நடந்தது? இது வந்து 2007. ஓகே. ஸோ இன்டர்மீடியட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைய எப்படி வந்து ஒரு மேனேஜர், ஏசி ரூம் உட்கார்றது இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்கும்போது நான் வந்து போக வேண்டியதா இருந்துச்சு. எம்பிஏ வந்து எக்ஸாம் எழுதி போக வேண்டியதாச்சு. நான் அதுக்கப்புறம் எம்பிஏ கண்டினியூ பண்ணேன். ஓகே. எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஜாப் வந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிவிசி கம்பெனி ரிலேட்டட்ல ஜாப் இருந்துச்சு. ஆஸ் எ கன்சல்ட், தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கன்சல்டன்ட், கார்ப்பரேட் பிசினஸ் தான் கம்ப்ளீட்டா. ஓகே. அருமை. இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்துரும் அதுல. எப்படி சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர். ஓகே. ஓகேங்களா? வால்வ்ஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஓகே. ஓகே. அருமை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வீட்டுல கொண்டு வந்தாங்க. என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து வீட்ல இருந்து ஒரு சூப்பர் இம்போஸ் இது பண்ணாங்க, நீ சுத்திக்கிட்டே இருக்கிற. ஆமா, இது பண்ணா அது பண்ணா இதுன்னு சொல்லுவாங்க, திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கிற. சரி. நான் ஒரு நிரந்தரமா ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல எது பையன் கஷ்டப்படுறது அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஆமா, அதான் விஷயம். ஆமா, ஓகேங்களா? பட் சம்பளம் நல்ல சம்பளம். பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த சர்வீஸ்ல வந்து பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஓகேங்களா? பட் பிரஷரே கிடையாது. ஆனா சுத்திட்டு இருக்கணும், சுத்தணும். நம்ம அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்தா மட்டும் போதும். அவ்வளவுதான் அதோட ரிக்குவயர்மெண்டே இருந்துச்சு. மீதி எல்லாம் தன்னால நடக்கும். ஓகே 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 ஓகேங்களா? திரும்ப அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப டிராப் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அது சென்னையில தானே ஒர்க் வந்து மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா திருச்சி வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. திருச்சி நார்த்தன் பெல்ட். ஓகே, ரைட். ஓகே. வேலூர் இந்த பக்கம் திருச்சி வரைக்கும் நார்த்தன் பெல்ட். சரி. அதுக்கப்புறம் எங்க போனீங்க? அதுக்கப்புறம் எம்டெக். ஓ, எம்டெக் படிக்கிட்டீங்க? ஆமா. எல்லாமே பார்ட் டைம் படிச்சீங்களா இல்ல எல்லாமே ஃபுல் டைம் ரெகுலர்? ஃபுல் டைம். அப்படியே விட்டுட்டு டக்குன்னு நீங்க படிப்பு போயிருவீங்க? ஆமா, வேலையை விட்டுட்டு அப்படியே படிப்பு. ஆமா. அப்பா பரவாயில்ல. ஏன்னா உங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல அந்த டைம்ல, அதான் பெரிய விஷயம். அதுதான் வந்து அவங்க, நான் தான் சொல்றேனே, அவங்க சப்போர்ட் பண்ணி 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 நம்மள வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஹேண்டிகேப் பண்ணிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். இதுதான் வந்து ஒரு பெரிய டீவியேஷன். இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம், செட்டில் ஆயிடலாம்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த வேலையில வந்து ஒரு 5 வருஷம் இருந்தோம்னா நம்ம அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும். ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட அந்த எம்பிஏ முடிச்சுட்டு வந்தவங்களாகட்டும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்களாகட்டும், எல்லாருமே டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே ஓகே. சோ நீங்க வந்து திரும்ப ஸ்கொயர் 1க்கு. ஆமா. இந்த இது மாதிரி என்ன கேம்? ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி இது ஏணில ஏற வேண்டியது. ஆமா ஆமா. பாம்பு இறக்கி விட்டு அது மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா. சோ அடுத்து வந்தப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான் வேலூர்ல. அங்க எம்டெக் முடிச்சுட்டு வரும்போது அங்க ஜாப் கிடைச்சது. அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை விட்டு எங்க போற, ஏன் இது பண்ண போறேன்னு சொல்லி அதுவும் காலி. ஓகே ஓகேங்களா? அதையும் வந்து இது பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து எல்லாமே கொண்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஸர் வந்து இருந்தாங்க, என்னோட பிரின்சிபல்ல டீன் அங்கே இருந்தாங்க. சாரை போய் பார்த்தோன்னே சரி நீ ஜாயின் பண்ண, ஏன் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், நான் வேலை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ள இருந்து இது பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் வேலை பார்க்க சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நான் படித்த படிப்புக்கு தமிழ்நாட்டில் வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து ஒன்று நார்த் இந்தியா. உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு எந்த ஊரில்? எனக்கு டெல்லியில. ஓகே. எனர்ஜி ஆடிட்டிங்ல ரிலேட்டட். ஒரே பையனா நீங்க? நான் சிஸ்டர் இருக்காங்க, பட் ஆமா பையன், அதுதான் விஷயம், கேபிட்டலைஸ் பண்ண. ஸோ இந்த இது வரும்போது நான் வந்து சரி ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். டீச்சிங் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து டீச்சிங் வந்து இருந்தேன். ஏன்னா அம்மா டீச்சரு, டியூஷன் எடுத்திருக்காங்க. நான் வந்து நிறைய கிளாஸஸ்
என் ஃபேமிலியில ஒரு 20 டீச்சர் இருக்காங்க. ஓகே ஓகே. சித்தி, சித்தப்பா எல்லாருமே எழுதி வச்சாச்சு போல. நீங்க டீச்சர். சரி, ஓகே, டீச்சர் ஆகும் ஃபைன் இது பண்ணிட்டு சைமல்டேனியஸ்லி ஐ அம் கண்டக்டிங் மை PhD. வெரி குட். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து when I am இன்ஜினியரிங்ல நான் வந்து ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருந்துச்சு. ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் 80 ஸ்டூடெண்ட்ஸோட அட் டைம்ல இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய இது வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் படிக்கும் போது நான் வந்துட்டு இருந்த இன்ட்ராக்ஷன் லெவலோட இன்னைக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நினைக்கிறீங்க அது ஏன்னா லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான காரணம். லாங்குவேஜ் மட்டும் இல்ல, கம்யூனிகேஷன். அது இங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் கம்மியா இருக்குன்னா லாங்குவேஜ்ல கம்யூனிகேஷன் கம்மியா இருக்கு. ஒரு விஷயத்த சொல்ல தெரியல. ஓகே, அதுதான் விஷயம். அதுதான் அங்க இருக்க மிகப்பெரிய டிராபேக். ரிசீவ் பண்ணவும் தெரியல. ஓஹோ. உங்களுக்கு ரிசீவ் பண்ண தெரிஞ்சாதான் சொல்ல தெரியும். கரெக்ட். கேள்வியே புரியல, பதில் எப்படி சொல்றது? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கு என்ன அந்த மைண்ட் செட். அந்த நான் சொல்ற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷோ தமிழோ கிடையாது. getting in a perspective and giving my perspective. Okay okay okay. So that itself is lagging. அதுதான் பிளாக். பெரிய அவங்க நினைச்ச விஷயத்தை கூட அவங்களால சொல்ல முடியல. தயங்குறாங்களோ இல்லாட்டி பிளாக். அது தயங்கல, தப்பா சொல்றது இல்லனா கோவப்படுறது இல்லனா எஸ்கேப் ஆகுறது, இந்த மாதிரி தான். ரொம்ப சின்ன வெளிப்படையா இல்ல. ஆமா, கரெக்ட்டா? அப்படி வெச்சுக்கலாம். அப்படியே சொல்லலாம். ஓகே, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல தெரியணும். ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நோ எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரசிவா இல்ல. எக்ஸ்பிரசிவா எதுவுமே கிடையாது. ஓகே, அருமை. நீங்க சரி, இது எந்த விதத்துல உங்களோட கெரியர்ல இப்ப பயன்பட்டு இருக்கு? இப்ப நிறைய பேர் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் NCS நேஷனல் கரியர் சர்வீசஸ்ல கரியர் கவுன்சிலரா என்ரோல் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்க ப்ராப்ளம் எனக்கு மட்டும் தான், எனக்கு மட்டும் கிடையாது. இங்க தமிழ்நாடுன்னு இல்ல, இந்தியா ஃபுல்லா ஒரு 40% வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியில இருக்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை போக போக என்னதுன்னா, இப்ப நான் ஆரம்பிச்சது வந்து MBA கிட்ட ஆரம்பிச்சது விஷயம் இல்ல இன்ஜினியரிங் நடுவில் ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லயே ஆரம்பிச்சிருக்கு. இந்த டீவியேஷன் பாராமீட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸை பார்த்து தான் வளர்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து பாத்துக்கிறாங்களே தவிர குழந்தைங்க நம்மளை பாக்குறாங்கன்ற அவேர்னஸ் இல்ல. ஓஹோ, சரி சரி. சரி, ஓகே. குழந்தைங்க நம்மள பாக்குறாங்க. பீப்புள் சே தட் மைண்ட் வந்து எதை கன்சீவ் பண்ணுமோ, எது கண்ணு முன்னாடி நடக்குதோ அதை கன்சீவ் பண்ணும். கரெக்ட். ஓகேங்களா? மைண்டுக்கு வந்து ஃப்ரண்ட்ல போய் இம்பாக்ட மெஷர் பண்றது வேலை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பேக் பாஸ்ட்ல தான் மைண்ட் இருக்குமே தவிர ஃபியூச்சர்ல மைண்ட் போகாது. இமேஜினேஷன் வந்து ஃபியூச்சர். பட் அதுதான் லேக்கிங் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் இங்க இருந்து கூகுள் மேப் பார்த்து போனா கூட கூகுள் மேப்லயே 4 வழி காட்டுன்றது எல்லாருக்கும் தெரியணும்ல. ஓகே. பெஸ்ட் சூஸ் எப்படி பண்றது? 26 கிலோமீட்டர்ல ரீச் ஆகலாமா, 15 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகலாமா, எப்படி ரீச் ஆகலான்றது அதையும் நான் சூஸ் பண்ணணும்ல. ஆமா ஆமா. எந்த சாய்ஸ்? ஆமா, எந்த ரூட்டை நான் சூஸ் பண்ண 2-3 ரூட் காமிக்கும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் டிசைடே பண்றது கிடையாது. ஓகே. நீங்க இப்ப மிக கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆமா, நான் 3 ரூட்டையும் ரெண்டாவது டிசிஷன் எடுக்க பயப்படுறாங்க. ஓகே. இது மாதிரி விஷயங்களை ஃபுல்லா நான் இது பண்ணியாச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் 9.5 CGPA வச்சிருக்க ஸ்டூடெண்ட், ஒரு டாப் கம்பெனில போற ஸ்டூடெண்ட் 3 நாள்ல வேலையை விட்டுட்டு வந்தாச்சு. 1 வாரத்துல வேலையை விட்டுட்டு வந்து, சார் இந்த மாதிரி காலையில 9 மணிக்கு உள்ள போய் பஞ்ச் வைக்கிறேன் சார், ஈவினிங் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றதுக்கு 8:30 மணி ஆயிடுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்றாரு. வந்து நடுவுல வந்து பாத்ரூம் விட மாட்டாங்க, தண்ணி வந்து இது பண்ண முடியல, லஞ்ச் அவர் 1/2 hour தான். புரியுது. சரி சார், இப்போ நீங்க வந்து உங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ல சொல்லுங்க. நீங்க ரொம்ப சிம்பிள் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சரி. ரெண்டாவது கரியர் அவேர்னஸ், கரியர் பிளானிங். சரி. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போதே ஒரு சிவில் இன்ஜினியரா 8 மாசம் தான் தம்பி வேலை இருக்கும். 8 மாசம் வேலை. கிரவுண்ட் +2 கட்டினா 8 மாசம் வேலை. அதுவே வந்து ரோடு போடுற ஹைவேஸ் கான்ட்ராக்ட்னா 2 வருஷம் வேலை. 2 வருஷத்துக்கு மேல எந்த இன்ஜினியரும் கண்டினியூ பண்ணக்கூடாது. நேஷனல் ரூல்ஸ் படி. ஏன்னா இன்ஜினியரிங் என்னைக்குமே கான்ட்ராக்ட் பிசினஸ் தான்.
வேர்ல்டு ஃபுல்லா என்னைக்குமே இன்ஜினியரிங்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ். நீங்க பெர்மனண்டா ஒரு இன்ஜினியர் ஹையர் பண்ணி வருஷம் ஃபுல்லா வேலை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்னுல நடக்கும், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்ல நடக்கும். இது மட்டும் தானே தவிர இது இல்லாம இருக்க அத்தனை இன்ஜினியர்ஸுமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, இப்போ 2 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. அடுத்து வேற என்ன பண்றீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் கவுன்சிலிங், ஒகேஷனல் கைடன்ஸ். இப்போ பேரண்டல் கவுன்சிலிங்ல என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்டூடெண்ட் இருக்கா பேரண்ட்ஸ் இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு சில விஷயத்த மாத்தினா தான் ஸ்டூடெண்ட் அந்த மாற்றம் தான் அவங்களை யோசிக்க வைக்கும். when you give a thought அப்புறம் தான் திங்க் பண்ணுவாங்க. நல்ல விதத்துலையும் திங்க் பண்ணுவாங்க, கரெக்ட், கெட்ட விதத்துலையும் திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் we should நம்ம வந்து ஒரே நிலம் தான், அக்ரிகல்ச்சர் தான் இங்கே நடக்குது. ஓகேங்களா, நிலம் ஒன்று தான், என்ன விதை போடுற அதுதான். கரெக்ட், அருமையாக சொன்னீங்க நீங்க. சரி சார், நீங்க வாடிக்கையாளர்களுக்கு ஆக்சுவலா என்ன தீர்வு கொடுக்குறீங்க சார்? மொத்தமாவே அவங்க கரியரை பிளான் பண்ணி கொடுக்க முடியும். சரி, ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்கிறாங்க, எஜுகேஷனல் ரிலேட்டடா எனி கன்ஸ்ட்ரெயின்ட்னாலும் அதை வந்து நான் ரிப்பேர் பண்ணி தர முடியும். ஓகே, எனி லெவல் ரிப்பேர் பண்ணி தர முடியும். ஓகே, இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல அவங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கு, படிக்கிறதுல நிறைய பேர் டிசபிலிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க, ஹெச்டி ஏடிஹெச்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. விஷயம் என்னன்னா குழந்தைங்க வந்து ஆக்டிவா தான் இருப்பாங்க. சரி, ஒரு சில குழந்தைங்க மூடியா இருப்பாங்க. இது வந்து ஹியூமன் கேரக்டர். அதுக்கு லேபிளிங் பண்றதுக்கு பதிலா அந்த குழந்தைக்கு எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அதை எடுத்து ஒரு பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது நம்ம ஹெல்ப் பண்றோம்ன்றது குழந்தைக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்றோம்னு தெரிஞ்சாதான் குழந்தை வந்து மெடிசன் மாதிரி தான். ஆமா, மெடிசன் எப்படி வந்து சாப்பிட்டுட்டு நாம் இங்க பாருப்பா உடம்புக்கு சொல்றது மெடிசன் சாப்பிட்டுட்டேன் சரியா போயிடும், சரியா பாத்துக்கிட்டேன், அத வந்து கொடுத்தா மட்டும்தான் கரெக்ட் நம்ம முன்னேறி கொண்டு போக. கரெக்டா சொல்றீங்க, அருமை. அது மாதிரி இப்ப நீங்க ட்ரைனிங்ஸ் கவுன்சிலிங் பண்றீங்க. இப்ப நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில. உங்களுடைய தனித்துவம் என்ன? நான் ஃபுல்லா ஃபினான்ஷியல் பிளானிங்கோட கரியர் கவுன்சிலிங் பண்ணி கொடுக்க முடியும். ஓ சரி சரி. அது எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அதில் ஆட் ஆகுது? சரி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒருத்தவங்க வீட்டை வாங்கிட்டு 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு நீட்ல மார்க் வரலன்னு சொல்லி அந்த வீட்டை இது பண்ணா அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து இவங்க இந்த பிளான் பண்றாங்க? கரெக்ட். ஸோ அந்த அவேர்னஸும் வீடெல்லாம் விற்க மாட்டாங்க சார். வீடு ஏற்கனவே பேங்க்ல அடமானத்துல இருக்கும். ஓ சரி, முடியாதுன்றீங்க. எப்படி முடியும்? லைபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி விற்பீங்க? அப்புறம் சரி, விற்க முடிஞ்சாலுமே யார் வாங்குவா? அது சரியா, கரெக்ட் தான். ஆமா, சரிங்களா, நிறைய சிச்சுவேஷன் அப்படி வரும். ஓகேங்களா, யார் வாங்குவா? இதுதான் இங்க இருக்க மேஜர் சிச்சுவேஷன். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேக் அப்ப ஃபுல்லா எல்லாமே பிரைவேட் ஃபைனான்ஸ் போய் நிறைய வட்டி கொடுத்து மாட்டிக்குவாங்க. லைஃபே வந்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஜுகேஷனல் லோன். ஸ்டூடெண்ட் படிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சுன்னா அங்க இருந்து சேவிங்ஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான அப்ரூவ் பட்ஜெட் என்ன, எந்த இன்ஸ்டியூட்ல பையன் படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஐஐடியில படிக்க வைக்கிறதுனா கவர்மெண்ட் செலவுல படிக்க வைக்கணும். ஐஐடியில படிக்க வைக்கிறதுனாலும் பெரிய பட்ஜெட் இருக்கு. ஐஐஎம்ல படிக்க வைக்கிறது அதை விட ட்ரிபிள் பட்ஜெட். ஓகேங்களா, கரெக்ட். அதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். பையன் ஐஏஎம் போயிட்டான், ஐஏஎம் போனது நீங்க எல்லாருமே எடுத்து பாருங்க. ஐஏஎம்ல படிக்க போறவங்க எல்லாமே எடுத்து பாருங்க, 5 வருஷம் டாப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஐஏஎம்க்கு போவாங்க. ஓஹோ, அந்த பணத்தை மிச்சப்படுத்திட்டு. ஆமா, அவ்வளவு செலவு இருக்கு, அவ்வளவு செலவு இருக்கு. டாப் கம்பெனில நீங்க வந்து இந்த முருகன் இட்லி கடை ஓனர் அவரே என்னது பொலாரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தானே 5 years ஒர்க் பண்ணிட்டு தானே அம்மா நான் போய் வீட்டுல எல்லாரும் கொடுத்துட்டு நான் போய் படிச்சுட்டு வரேன்னு தானே ஐஏஎம் போறாரு. ஓ சரி 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 சரி. ஓகே ஓகே. அது மாதிரி. ஓகே, சோ அது மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் எப்ப வருவான். நல்ல ஒரு இன்சைட் இது ஆக்சுவலா. எல்லாருக்குமே ஆக்சுவலா இப்ப ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே அவங்களோட ஃபியூச்சர் பிளானுக்குன்னு சொல்லி முதையே பிளான் பண்ணி எஜுகேஷனுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு எதுவும் ஒரு கன்ஃபியூஷனோ ப்ராப்ளமோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ வராம இருக்கும் அப்படிங்கிறது. ரிலேஷன்ஷிப்ல கன்ஸ்டன்ட் வருது 50% ஃபினான்ஸ், 50% தான் வந்து அதர் இஷ்யூஸ்னால வர்றது. ஆட்டிடியூட் இது எல்லாமே 50% தனி. ஆட்டிடியூட்னா கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல எவ்வளவு பேர் வந்து கந்து வெட்டி இந்த மாதிரி எல்லாம் அதுல மாட்டிக்கிட்டாங்க. ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் தான் இதுக்கு ஒரு முதல் காரணம். கரெக்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ஹோல்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ ஹோப் அவர் நம்ம ஆடியன்ஸும் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ ஃபைனல்
உங்களுடைய 2020 தொலைநோக்கு பார்வை என்ன? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 100 ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஃபேமிலியை எனக்கு எடுக்க திறமையால இந்த உலகத்தை புரிஞ்சுக்க வச்சுட்டு அவங்க ஆசைப்பட்ட ஒரு கரியர்ல ஜெயிக்க வைக்கணும். அருமையா சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணணும்? உங்களுக்கு எந்த விதமான கல்வி சம்பந்தப்பட்ட சிக்கல்களோ இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா எந்த நேரத்துலையும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பர் 7550054552. இன்னொரு தடவை சொல்கிறேன், 7550054552. ஸோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அப்படி இல்லை என்னோட டேரெக்டாக புக்கிங் பண்ணணும்னா NCS நேஷனல் கரியர் சர்வீசஸ் சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கனாலே அதில் நான் வந்து அலோகேஷன் கொடுத்துருப்பேன். அந்த அலோகேஷனில் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். கிரேட், நன்றி. ஆசம், அருமை. திரு ராஜ்குமார், எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தினீங்க. ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களை இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. தேங்க்யூ. நன்றி சார். Thank you.